السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நாமெல்லாம் புனித ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஸ்லாம் கூறும் இல்லற நெறிகள் என்கிற தலைப்பிலே குடும்பத்திலே கணவனும் மனைவியும் மற்ற குடும்பத்து அங்கத்தினர்களும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள், கடமைகள் இவற்றை குறித்து எல்லாம் பார்த்து வருகிறோம். இதிலே ஆரம்ப கட்டமாக ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது குறித்து நாம் பேசி வருகிறோம். ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே அமைதியும் நிம்மதியும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அங்கே சந்தேகம் பிறக்கக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்து விட வேண்டும். சந்தேகம் ஆரம்பித்து விட்டால் மனைவி குறித்து கணவனுக்கு சந்தேகம் அல்லது கணவனை பற்றி மனைவிக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது, சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அல்லாஹ் உங்களிலிருந்து உங்கள் துணைவரை ஏற்படுத்தி இருப்பது எதற்காக என்று சொன்னால், நீங்கள் அவர்களிடமிருந்து சந்தோஷத்தை, நிம்மதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஜோடியே அமைத்து கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னு சொன்னா நிம்மதியும் இருக்காது, அமைதி இருக்கு, எல்லாம் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உளவியல் தத்துவத்தை, மனையியல் தத்துவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சந்தேகம் பண்ற மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யாதீங்க. எப்படி சொன்னாங்க? நேரடியாக அதை சொல்லாம வேறு வார்த்தைகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதர் வெளியூருக்கு போறாரு, போயிட்டு தன் வீட்டுக்கு வருகிற போது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால், நேரங்காலத்தோட வீட்டுக்கு வந்துடணும், பகல்லையே வீட்டுக்கு வந்துடணும். திடுதிப்புன்னு வந்து நடுராத்திரில போய் வீட்டு கதவை தட்ட வேண்டாம். யார் வீட்டை? பக்கத்து வீட்டு கதவை இல்ல, நான் வீட்டு கதவையே தட்ட வேணாங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை பற்றி செய்தியை பார்க்கறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யத்ருக ரஜுல் அஹ்லஹு, ஒரு மனிதர் தன் வீட்டினுடைய கதவை நடுராத்திரியில் சென்று, இரவிலே சென்று தட்ட வேண்டாம், தட்டுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். என்ன நோக்கத்துக்காண்டி? ஒரு மனிதர் திடுதிப்புன்னு நடுராத்திரில போய் தட்டுறான்னு சொன்னா அதுல பல நோக்கங்கள் இருக்கலாம். ஏன் என்று கேட்டா, பல நோக்கங்கள்ல ஒண்ணு, தன் மனைவி குறித்தே அவனுக்கு சந்தேகம் இருக்கலாம். வெளியூர் போயிருக்காரு, வெளியூர் போயிட்டு நடுராத்திரில வந்து கதை தொட்டும் போது வந்து என்ன செய்யலாம், ஒரு மற்ற ரகமான கணவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா இந்த வேலை தான் செய்வான். யாராவது இருப்பாங்களா வீட்டுக்குள்ள? இப்படியும் கூட அவனுக்கு தோணும். அப்படிங்கிற போது அந்த நடக்கலாட்டி அந்த மாதிரி எண்ணம் அவனோட உள்ளத்தில் யார் இடத்துல நோய் இருக்கிறதோ, யாருடைய இதயத்திலே நோய் இருக்கிறதோ அவர்கள் இந்த வேலையை செய்வான். வந்து என்ன செய்வான், நடுராத்திரி வந்து திடுதிப்புன்னு காது திறந்தா யாராவது இருப்பாங்களா இது செக் பண்ணலாம், அப்படின்ட்டு குத்தம் குறையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன செய்து இப்படி செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒண்ணு, இது ஒரு காரணம். இது இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், தன்னிடத்தில் நெடுநாட்களுக்கு பிறகு ஒரு பயணத்தை முடித்து விட்டு கணவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். நல்ல உடை உடுத்து சந்தோஷமா நினைச்சேன்னு சொன்னா சீவி சிங்காரிச்சு நினைப்பாங்க. இப்படி என்ன செய்யுது, அட்ரஸ் எல்லாம் வந்து சேர்ந்தா திடுதிப்புன்னு வந்து என்ன செஞ்சான்னு சொன்னா அங்க என்னது, சரியாக தலைவாரி கொள்ளாமல், நல்ல உடை இல்லாமல், அன்னைக்கு விழுந்து குளித்துக் கொள்ளாமல், நறுமணம் இல்லாமல் நாரி கொண்டிருக்கிற நிலை கூட இருக்கலாம். இப்ப இந்த நிலை வந்து என்ன செய்யும், முகம் சுளிக்கிற ஒரு நிலை ஏற்படுத்தி என்ன செய்யலாம், குதூகல குடும்பத்துக்குள்ள குளறுபடி என்ன செய்ய உருவாக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு பெண்மணி கணவருக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு நிலை இல்லாமல் தடுக்கக்கூடியது திடீர் வரவு. திடீர்னு நடுராத்திரி வந்து கதவை தட்டும் போது இப்படி என்ன செய்யுது, அவரு நினைச்சு ஒரு மூடோட வந்திருப்பாரு, இங்க வந்தா பார்த்தா என்ன செய்ய சொன்னா அவங்க எந்த தயாரிப்பும் இல்லாம இருப்பாங்க, எந்த விதமான அந்த எண்ணமே இல்லாம இருக்கும் போது இப்படி பல விதமான சிக்கல்களும் அங்கே உண்டு.